ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.38% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.33% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஸ் நெட் பயர்ஸாக இருக்காங்க. 2646.65 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3560.01 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.54% ரெட்லையும், நாஸ்டாக் 0.65% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.53% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.47% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.87% ரெட்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 1.20% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.020% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.41% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். லாசன் அண்ட் டியூப்ரோ ஓவர் a person ஃபெல் ஆகிருக்காங்க. 3870 வரைக்கும் போயிருக்காங்க. தேர்ட் ட்ரேடிங் செஷனாக டிக்ளைன் ஆகிருக்காங்க. மெக்வரி இவங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்தும் டார்கெட் 4210 கொடுத்தும் 3 நாளாக இறங்கிட்டு தான் இருக்குது. வாரி எனர்ஜி ஸ்டாக் 4% கெயின் ஆகிருக்கு. அவங்களுக்கு 170 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேட் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3328 வரைக்கும் போயிருக்கு. நிவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸும் மோதிலால் ஆசாலும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு மிச்சுலினோட. எதுக்காகனா டு பை கேம்சோ பிராண்ட்ஸ் ஆஃப்லைன் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டான டயர்ஸ் அண்ட் ட்ராக் பிஸ்னஸை அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. $225 மில்லியன். அதனால் நேற்றுக்கு சேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 5%. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பெனி ஒரு இங்க் பண்ணியிருக்காங்க, அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க யாரோடனா கெயிலோட, டு சப்ளை ஆர்எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 7 years. அதனால் நேற்றுக்கு 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரெயின் பீஸ் சொல்யூஷன் ஆர் ஃபர்ஸ்ட் க்ரை 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்னிங் ட்ரேடில். கொட்டக் செக்யூரிட்டிஸ் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 613 கொடுத்துருக்காங்க. அதனால் நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியூலாண்ட் லெபார்ட்டரிஸ் நேற்றுக்கு 8% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 780.30 crore அரௌண்ட் 4.9 lakh ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. எவ்வளோ ஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.8% ஸ்டேக் 15,900 per ஷேர்னு கைமாயிருக்கு. 6% வெனஸ்டேலேருந்து 6% டிஸ்கவுண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் ஒர்த் ஆஃப் 2100 crore ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 2 எடில்வைஸ் குரூப் இதை செல் பண்ணியிருக்காங்க. 30 lakh ஷேர்ஸ் இல்லாட்டி 8.4% ஸ்டேக்கை சேல் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7025 per ஷேர். இதுவும் வெனஸ்டேலேருந்து 4% டிஸ்கவுண்ட்டில். கிளான் ஃபார்மா ஷேர் நேற்றுக்கு 2% கெயின் ஆயிருந்தது. யூஎஸ் FDA அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க ஒரு இன்ஜெக்டபிள் எமல்ஷனுக்கு. அதனால் நேற்றுக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ACME சோலார் ஹோல்டிங்ஸும் ஷேர் 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்களுக்கு 250 மெகாவாட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு NHPC கிட்டேருந்து. அதனால் நேற்றுக்கு near to 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நால்கோ நேற்றுக்கு 7% லாஸ் ஆயிருந்தது. ஸோ லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு நேற்றுக்கு வந்திருக்கு. எதனாலனா அலுமினியாவோட ப்ரைஸ் $600 $820 per டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அப்புறம் செட்டில் ஆகும்போது 700 per டன்னு செட்டில் ஆயிருந்தது. அதனால் நேற்றுக்கு நால்கோ 7% டிக்ளைன் ஆகிருக்கு. NLC இந்தியா கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 3x660 மெகாவாட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷில் கதாம்பூர் தெர்மல் பவர் பிளான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதானி க்ரீன் எனர்ஜி சொல்யூஷன் 250 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் ராஜஸ்தான்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு ஸ்டாக் 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேர் நேற்றுக்கு 6% ஃபால் ஆகிருக்கு. எதனாலனா 3 months லாக்இன் பீரியட் நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 3 monthsக்கு முன்னாடி தான் IPO லான்ச் ஆனது. ஸோ இப்போ லாக்இன் பீரியட் முடிஞ்சிருக்கு. அதனால் நேற்றுக்கு 6% டவுன் ஆகிருக்கு. கிராவிட்டா இந்தியா QIP சொல்லியிருக்காங்க ஃபண்ட் பண்ணுறதா சொல்லி நெக்ஸ்ட் வீக்கு 1000 crore. சக்தி பம்ப் ஷேர் ப்ரைஸ் 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 2 week ஹையர் ரீச் ஆகிருக்கு. கம்பெனி
ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் 753.30 crore மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கிட்டேருந்து. அதனால் நேற்றுக்கு ஷேர் வந்து மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, NACL இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் ஒர்த்தாக 50 crore இஷ்யூ பண்ணுறாங்க. 68.96 lakh கன்வெர்ட்டிபிள் வாரண்ட்ஸ் அண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17.24 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டர் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலமாக வருது. ஸோ இது சப்ஜெக்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இன் January 2025 தான் இது. மார்கன் ஸ்டான்லி 75% அப்சைட் சொல்லியிருக்காங்க ஜொமேட்டோ ஷேர்ஸ்க்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 284.9 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் 510 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளிங்கிட் ஜொமேட்டோ குயிக் காமர்ஸ் ஆமான ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க டு அச்சீவ் $1 billion ப்ராஃபிட் வந்து $1 billion ப்ராஃபிட் வந்து 2030 அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்க 510 ஃபார் ஜொமேட்டோ. NESCO வின்ஸ் பிட் ஃபார் வேசைட் அம்யூனிட்டிஸ் ப்ராஜெக்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஹைதராபாத் விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் 4 sites அதில் அந்த இது கிடச்சிருக்கு. 30 year லீஸ்க்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு NESCOக்கு. ஸோ இது மூலமாக அவங்க ஆனுவல் ரெவன்யூவை டார்கெட் சொல்கிறாங்க 300 crore இன்க்ரீஸ் ஆகும்னு 4 year ஆப்ரேஷன்ஸில். ப்ரைம் செக்யூரிட்டிஸ் அக்வயர் பண்ணுறாங்க மெஜாரிட்டி ஸ்டேக்கை. ஆர்க் நியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் 41.68% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுறாங்க. இது ஒரு லோன் ஆப் வச்சுருக்காங்க. தான் LAPன்ற ஆப் வச்சுருக்காங்க ஆர்க் நியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதை அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 crore. ஜொமேட்டோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஜாயிண்ட் கமிஷனர் CGST, அதாவது GST அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் தானே மகாராஷ்டிரா கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு டிமாண்டிங் ஆர்டர் வந்திருக்கு. 401.7 crore GST டிமாண்ட் ஆர்டர் வந்திருக்கு ஃபார் த பீரியட் ஆஃப் October 29, 2019 March 31, 2022 இந்த கொரோனா கால பீரியட்லேருந்து வந்திருக்கு போல இருக்குது. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் PFC கன்சல்டிங் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஒரு டிரான்ஸ்மிஷன் ஸ்கீமுக்கான இது. ஸோ எங்கன்னா பிஜேபூர் RE ரினியூவபிள் எனர்ஜி ஜோன், RE இஸ் அட் ரினியூவபிள் எனர்ஜி ஜோன் கிட்டேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க 13,500 crore டீல் கான்ட்ராக்ட். யார் கூடனா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கூட. எதுக்காகனா கொள்முதல் பண்ணுறாங்க 12 Su-30 MKI ஏர்க்ராஃப்டை. பஜாஜ் குரூப்போட ஒரு கம்பெனியான பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு பை சோலாப்பூர் டிரான்ஸ்மிஷன் லிமிட்டட்லேருந்து. ஸோ ப்ராஜெக்ட் ஆஃப் கம்பெனி ஆஃப் டாரன் பவர் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. எதுக்காகனா டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ 400/220 kV சோலாப்பூர் சப்ஸ்டேஷன் இன் மகாராஷ்டிரா. ஜொமேட்டோவோட பிளிங்கிட் லான்ச் பண்ணுறாங்க பிஸ்ட்ரோன்ற ஒரு ஆப்பை. இது மூலமாக 10 minutes ஃபுட் டெலிவரி நாங்கள் சப்ளை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. டு காம்படேட் ஜெப்டோ கேஃபோட இவங்க காம்படேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. அசோக் லைலாண்ட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 345.58 crore ஆர்டர் டு சப்ளை ஆஃப் 1475 BS6 டீசல் ஃபியூவல் டைப் பேசஞ்சர் பிஸ்னஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க 26% ஈக்விட்டி ஸ்டேக்கை. எதுலனா க்ளீன் மேக்ஸ் கேஸில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. க்ளீன் மேக்ஸ் கேஸ்ன்றது சப்சிடரி ஆஃப் க்ளீன் மேக்ஸ் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் மனிஷ் ஜெயின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் எஸ் பேங்க்குக்கு 3 yearsக்கு. இது எஃபெக்டிவ் ஃப்ரம் December 11 வந்துருச்சு. NACL இண்டஸ்ட்ரீஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அனிஷ் டி மேத்யூன்றவங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது December 13 அமலுக்கு வருது. RKS பிரசாத் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த போஸ்ட்டில் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து கம்பெனியோட அட்வைசரி கெப்பாசிட்டி அண்ட் குரூப் ஃபினான்ஷியல் அட்வைசராக இருப்பாங்க. NHPC அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரிவைஸ்டு பாரோயிங் பிளான் ஆஃப் ரைசிங் டெப்ட் 6,900 crore ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 25 இந்த வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. நான் கன்வெர்ட்டிபிள் AA சீரியஸ் பாண்டும் 2,600 crore நாங்கள் பண்ண போகிறோம் இந்த இயர்லன்னு சொல்லியிருக்காங்க. இது 1 or more பிரிவுகளாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில். Greenply இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனான MDF பிளான்ட் அட் ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் Greenply ஸ்பெஷாலிட்டி பேலன்ஸ் இன் வடோதரா குஜராத்தில் இருக்குது. இது வந்து December 11 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ மிஷினரி பிரேக் டவுனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் வித் வெப் ஐடி குரூப்போட பார்ட்னர்ஷிப்போட வந்துறாங்க. ஸோ ஃபர்தராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஐடென்டிட்டி ப்ராசஸ் பொட்டன்ஷியல் ஃப்ராடண்ட்டை குறைக்கிறதுக்காகவும் அவங்க பிளாட்ஃபார்மோட செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சேஃப்டி பர்பஸ்க்காகவும் நாங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வெப் ஐடி குரூப்போட. டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் போர்ட்ஃபோலியோவில் இது ஜனவரி 2025 அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். விஃபின் சொல்யூஷன் த்ரோ இட்ஸ் சப்சிடரியான எஸ்டோரிஃபை சொல்யூஷன்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க 50% ஸ்டேக்கை. எதுலனா இன் வால்நட் ஏஐபிடி ஃபார் எவ்வளோக்குன்னா $2 million அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க சப்சிடரி மூலமாக. தாம்பூர் பயோ ஆர்கானிக்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மோகத் ரைஸ்வான் கான் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கம்பெனியாக. எஃபெக்டிவ் ஃப்ரம் December 12 வந்துட்டாங்க. டிகி கோரே ஸ்டுடியோஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க iMadeAsong.com ஒரு பிளாட்ஃபார்மை. ஸோ இது இந்தியாஸ் ஃபஸ்ட் ஏஐ பவர்டு மியூசிக் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க டிகி கோரே ஸ்டுடியோஸ். பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. கம்பெனி என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் யாரோட போட்டிருக்காங்கன்னா ஜெட்வொர்க் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸோட போட்டிருக்காங்க. இது மூலமாக சோலார் மாடல்ஸை செல் பண்ணுறதுக்காகவும் அந்த செல்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஆப்ரேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கும் சேர்த்து நாங்கள் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்கோன்னு பென்னார் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருக்காங்க. ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. €30 million லோன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா அவங்க மத்திய பிரதேஷில் உள்ள பிளான்ட்டில். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.